Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா 4-wire handle தான் பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுமோ உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து 4 வயர் தேவைப்படும். உள்ள எந்த வயரும் கொடுக்க தேவையில்லை. இந்த 4 வயரை வச்சே போடும்போது நமக்கு வந்து பெருசா தெரியும் கைப்பிடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து 4 வயர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஈக்குவல் பண்ணி சொருகி விட்டுருங்க. இப்போ வந்து மொத்தம் 4 வயர் எடுத்துக்கோங்க இல்லைங்களா? சென்டரில் நடுவில் இருக்க 2 வயரை இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போட்டுக்கணும். அடுத்த வயர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடு கொண்டு வந்துடுறேன். இப்போது இந்த வயரை இப்போது கொடுத்த ஒயர் வந்து அடியில் இருக்குங்களா, மேலே இருக்கும். நம்ம அடியில் கொடுத்து ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே அந்த மாதிரி கொடுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ மேலே இருக்குது, நம்ம கீழே கொடுக்கணும். கீழே ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர், இந்த மாதிரி இந்த சைடு 3 ஒயர் வந்துடும், இந்த சைடு 2 ஒயர் வந்துடும். ஏன்னா நம்ம இன்னும் வந்து ரைட் சைடுன்னு எடுக்கலை. இப்போ இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வந்து அடியில் இருக்குது. அதனால இப்போ நம்ம மேலே கீழே மேலே ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒயர் செட் பண்ணிக்கணும். இப்போது இன்னும் ஒரு ஒயர் தான் இருக்குது. இப்போ வந்து அடியில் கொடுத்துருப்போம். இப்போ வந்து மேலே கீழே மேலே இந்த சைடு லெஃப்ட் சைடு. இது பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேலே இருக்குது. இப்போ நம்ம கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி ஒரு ஒயர் கீழே மேலே இப்படி ரெண்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. மேலே கீழே அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம இனிமேல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு பாருங்கள், 2வது ஒயரை தான் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற ஒயரெலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. 2வது ஒயரும் அதாவது லாஸ்ட்டாக இருக்கிற 4வது ஒயரும் 3வது ஒயர் 2 ஒயர் மட்டும்தான் நம்ம கனெக்ட் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தூக்கிட்டு இருக்கு. அப்போ மேலே தூக்கினா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒயரை அடி வழியாக சுற்றி கொண்டு வரணும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இது ஒன்று தாங்க ட்ரிக்கு. மற்ற வீடியோவில் நம்ம பயங்கரமாக குழப்பிச்சு நான் கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 3வது ஒயர் மேலே இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை லாஸ்ட் ஒயரை சுற்றி அந்த 3வது ஒயருக்கு மேலே தெரியுதுங்களா, 3வது ஒயருக்கு மேலே கீழே மேலே இந்த சைடு கொண்டு வந்துடும். இப்போது ரைட் சைடு 3வது ஒயர் மேலே வந்துடும். 3வது ஒயர் மேலே தெரியும். இப்போ அதை எடுக்கக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லாஸ்ட் ஒயரை இந்த பக்கம் சுற்றி கொண்டு வந்து 3வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு மேலே கீழே மேலே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போது லெஃப்ட் சைடு தான் வந்து நமக்கு 3வது ஒயர் மேலே இருக்கும். அதனால ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் ஒயரை சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்து 3வது ஒயர் மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த லாஸ்ட் ஒயரை விட்டுறணும். அதில் சேர்க்கவே கூடாது. 3வது ஒயர் மேலே கீழே மேலே 3வது ஒயர் மேலே கீழே மேலே இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு வந்துடணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி போடணும். நம்ம ஒயரை இந்த பக்கம் சுற்றி கொண்டு வரோம் இல்லைங்களா, அதை கடைசி ஒயரத்தை சுற்றி கொண்டு வரணும். இந்த மாதிரி 2 சைடும் மாற்றி போட்டுட்டு வரணும். அவ்வளோதாங்க வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.